அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனுக்கு தொடர்பு இருக்கிறதா என்றும் ஆவணங்களை நாளை தாக்கல் செய்யவும் இடிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கமான உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனுக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆவணங்களை நாளை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. டாஸ்மாக் முறைகேடுகளில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரிடம் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினர். சோதனை முடிவில் விக்ரம் ரவீந்திரன் வீடு மற்றும் அலுவலகங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் சீலை அகற்ற உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனுக்கள் நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் லட்சுமி நாராயண் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ் எதன் அடிப்படையில் இருவரிடம் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டது என்பதற்கான காரணத்தை கூறி அது தொடர்பான தகவல்களை சீலிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்தார். அதனை ஆய்வு செய்த நீதிபதிகள் இதில் உள்ள தகவல்கள் போதுமானதாக இல்லை என கூறி ஆவணங்களை நாளை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். இதனையடுத்து வீட்டுக்கு சீல் வைக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லாத பொழுது எப்படி சீல் வைக்கப்பட்டது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் வீட்டுக்கு சீல் வைக்கப்படவில்லை எனவும் தகவல்கள் தொடர்பு கொள்ளாமல் கதவை திறக்க வேண்டும் என்ற நோட்டீஸ் மட்டுமே ஒட்டப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அப்படி என்றால் எதற்காக அந்த அழுத்தம் எனவும் கேள்வி எழுப்பினர். மேலும் தன்னுடைய வீட்டிற்கு செல்ல அவர் அமலாக்கத்துறையிடம் அனுமதி பெற வேண்டுமா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை தரப்பு வழக்கினர் அந்த நோட்டீஸை அகற்றி விடுவதாக கூறினார். நோட்டீஸை ஒட்ட அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லாத நிலையில் சட்டவிரோதமாக செயல்பட்ட ஒன்றை சட்டப்பூர்வமானதாக மாற்ற வேண்டும் என நீதிமன்றம் விரும்புகிறதா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ஆகாஷ் பாஸ்கர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் 2014 முதல் 2021 ஆண்டு வரை முறைகேடு நடந்துள்ளதாக கூறிய பார் உரிமையாளர்கள் விற்பனையாளர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஆகாஷ் பாஸ்கர் வீடு சோதனை நடத்தப்பட்டதாகவும் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் காலத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் பள்ளி சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இதனையடுத்து டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனுக்கு இருவருக்கும் இடையிலான தொடர்புகள் இந்த முறைகேடுகள் உள்ளிட்டவைகள் தொடர்புகள் குறித்த ஆதாரங்களை நாளை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி அமலாக்கத்துறை இந்த தொடர்பான ஆவணங்களை நாளை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்து விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்துள்ளனர். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனுக்கு தொடர்பு இருக்கிறதா என்றும் ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ரவீந்திரனுக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆவணங்களை நாளை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை ஆகாஷ் பாஸ்கர் எதன் அடிப்படையில் அவரிடம் விசாரிக்க முடிவு செய்யப்பட்டது, ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் அடிப்படையில் எந்த அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டது என்பதான ஆதாரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பான வழக்கில் எதன் அடிப்படையில் இருவருக்கும் எதிராக நடவடிக்கைகளை அமலாக்கத்துறை மேற்கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான விரிவான ஆதாரங்களுடன் நாளை ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மையில் டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அந்த சோதனையின் முடிவில் டாஸ்மாக் நிறுவனத்தில் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிற்கான முறைகேடுகள் நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்தது. இந்த நிலையில் இந்த முறைகேடுகளுக்கு தொடர்புடையவர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் தொடர்ந்து சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் சினிமா பைனான்சியர் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு எதிராகவும் அவருடைய வீடு மற்றும் அலுவலகங்களிலும் அண்மையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்த சோதனை முடிவில் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் விக்ரம் ரவீந்திரனுடைய வீடுகள் சில இடங்களிலும் அதே போன்று அலுவலகங்கள் சில இடங்களிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதில் அமலாக்கத்துறை சீலும் வைக்கப்பட்டது. இந்த சீல் வைக்கப்பட்டதை ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் விக்ரம் ரவீந்தர் ஆகியோர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தங்களுக்கு எதிராக எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும், தங்களை விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்த தடை விதிக்க வேண்டும், அதே போன்று தங்கள் வீடு மற்றும் அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ள சீலை அகற்ற உத்தரவிட வேண்டும் எனவும் அவர்கள் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு இன்று மீண்டும் நீதிபதிகள்
MS ரமேஷ் மற்றும் B லட்சுமி நாராயண ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எதன் அடிப்படையில் இவர்கள் இருவருக்கும் எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தது, அவர்களை விசாரித்தது என்பது தொடர்பான காரணங்களை விளக்கி அதன் அடிப்படையில் ஒரு விவர அறிக்கையை அவர்கள் சீலிடப்பட்ட கவரில் அமலாக்கத்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதிகள், நீங்கள் இவர்கள் இருவரையும் விசாரிப்பதற்கு இந்த அறிக்கையின் அடிப்படையில் போதுமான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை எனவும், எனவே இதன் அடிப்படையில் விசாரணை எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது என தெரிவித்த நீதிபதிகள் உரிய காரணங்களுடன் புதிய அறிக்கையை நாளை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் வீட்டை சீல் வைக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லாத பொழுது எப்படி சீல் வைக்கப்பட்டது எனவும் அமலாக்கத்துறை தரப்பிற்கு நீதிபதிகள் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை தரப்பு வழக்கினர், வீட்டுக்கு சீல் வைக்கப்படவில்லை எனவும் தங்களை தொடர்பு கொள்ளாமல் இருப்பதாகவும், எனவே தங்களை தொடர்பு கொள்ளும் வகையில் கதவை திறக்க வேண்டும் என்று நோட்டீஸ் ஒட்டப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் வாதங்கள் வைக்கப்பட்டது. அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள், அப்படி என்றால் இதற்கு என்ன அர்த்தம் எனவும் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், தன்னுடைய வீட்டிற்கு செல்ல யாரிடம் மனுதாரர் அனுமதி வாங்க வேண்டும், அமலாக்கத்துறையிடம் அனுமதி வாங்க வேண்டுமா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை தரப்பு வழக்கினர், அந்த நோட்டீஸை தாம் அகற்றி விடுவதாக கூறினார். நோட்டீஸ் ஒட்ட அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லாத பொழுது அதனை சட்டப்பூர்வமாக எப்படி நீக்க நீதிமன்றம் உத்தரவிட முடியும் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் அமலாக்கத்துறை தரப்பினுடைய நடவடிக்கைகளுக்கு கடும் அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள், பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.